இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ போன வாரம் வந்து ஈவினிங் விட்டோம். அதில் ஒரு சில கமாண்டுகள் வந்துருச்சு. காலையில் எந்திரிக்கவுமே உங்கள் வீடியோ முதல் வீடியோ பார்த்து அன்றைய நாளை நாங்கள் தொடங்குவோம். இங்கே லேட்டாக போட்டது வந்து ஒரு சிறிய மன வருத்தம் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு வெளிச்சத்தோடு எடுக்கணும்னு 4 o'clock இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிடுறேன். ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் மூடாப்பாக தான் இருக்குது. எல்லா ஊர்களையுமே மழை இருக்குது. ஸோ ஆடு மாடுகளை பத்திரமா பாதுகாத்துங்க, வச்சுங்க. எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? மழை நேரங்கிறதுனால பர்ச்சேஸ்கள் எல்லாமே குறைச்சி ரொம்ப அளவாக தான் பண்ணிகிட்ருக்கோம், வச்சுட்ருக்கோம். நீங்களுமே மழை நேரங்கள் உங்களோட பிராணிகள் எதுவாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலுமே மழை நேரங்களில் சேஃப்டியாக தான் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நோய்வாய்ப்பட்டுரும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பாதுகாத்துக்குங்க. நானும் பாதுகாத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த சகதி சில நேரங்களில் சுற்றிலாம் வரணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுவும் கடந்து போகும். எல்லா நேரமும் எல்லா இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. காலத்துக்கு தகுந்தாப்புல மாறும்போது அதை நம்ம சரி செஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கான கரண்ட் அப்டேஷன் போமா. இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மழை நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேறு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடங்கள் ஃபுல்லாக ஓரளவு எந்தெந்த இடங்களில் நிரப்ப வேண்டியது இருக்கோ, பள்ளங்கள் நிரப்ப வேண்டியது இருக்கோ அந்த இடங்கள்லாம் நிரப்பி அந்த வேலைகளை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ப்ளஸ்ஸு பர்ச்சேஸுகள் பெரிய கிடாக்கள் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம். 0 புதுசாக எதுவுமே எடுக்கலை. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பெரிய கிடாக்கள் எடுக்கும்போது இடவிட்டு இடம் மாறும்போது சம்டைம்ஸ் ஃபீடு மாறும்போது எடுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒன்று நினச்சி எடுத்துகிட்டு வருவோம். பட் நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் எடுக்கிறது இதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பெரிய கிடாக்கள் எடுக்கலை. பட் சின்ன கிடாக்களை பொறுத்த மட்டும் ஓரளவு வைக்கி அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபுல்லாமே கேனில் ஆடுகளுக்கு வீட்டிலேருந்து வரக்கூடிய குழந்தை தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வெள்ளாடுகள் இருக்கிறதுனால அந்த வெள்ளாடுகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். வெள்ளாடு போன வாரத்தில் இந்த வாரம் குட்டி போட்டிருக்கு. பெரிய ஆடு ஒன்று ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. என்ன ரீசன்னு தெரியலை. நான் ஒரு 3 குட்டிக்கு எதிர்பார்த்தேன். பட் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இது ஒரு கன்னிக்கு ஆமாம் கொடியாடுக்கு பிறந்த கன்னிக்கடா. இது ஃபுல்லாக கன்னி ஃபேமிலி. இவங்க ஃபுல்லாமே அந்த சோறு ஒடிச்ச தண்ணியெல்லாம் இந்த ஜம்முன்னு குடிச்சிருவாப்பில். இயற்கையாகவே வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஆடுகள் தான் வந்து இந்த கன்னி ஆடுகளும் சரி கொடி ஆடுகளும் சரி. அதனால் இதுதான் அந்த பெரிய ஆடு. பார்த்தீங்களா, ஜம்முன்னு நறுக்குன்னு ஒரு குட்டி போட்டிருக்கு. ஒரு பெண் குட்டி போட்டிருக்கு. அதுவும் கண்ணிலே போட்டிருக்கு. அது போட்டு அது எஞ்சி ஓட ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக அதை கேர் பண்ணிக்கல. பட் ஆடு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆடுங்கிறதுனால நல்லா இது பண்ணி பார்த்துக்குது. ஆடுகளும் சரி குட்டிகளும் சரி உங்களுக்கு வந்து சோறு ஒடிச்ச தண்ணியில் அதே ஒரு ப்ரோட்டீன்லாம் உண்டு. அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் வந்து எடுத்துக்கும். கண்டிப்பாக அந்த கழனி கேள்விப்பட்டிருப்பீங்க. பல அந்த காலங்கள்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் தெருக்கு ஓரத்தில் ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அதில் எல்லோரும் வந்து அந்த கழனி தண்ணியை ஊற்றுவாங்க. அதை அப்படியே மாடு கொண்டு போவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு நம்ம வீடு, அம்மா வீடு, மாமனார் வீடு, இல்லை எங்கள் பக்கத்து வீடு, மொத்தம் 4 வீட்டிலேருந்து இந்த ஆடுகளுக்குன்னு எஸ்பெஷலி அவங்க வீட்டிலேருந்து அதாவது எப்படின்னா செரிக்கக்கூடிய காய்கறி கழிவு பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு அந்த வரக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு அது இது கொடுத்து நீங்கள் நல்லா வளர்க்கலாம். ஆனால் நிறைய ஐடியாவே உண்டுங்க. நீங்கள் சொன்ன எனக்கு மார்க்கெட் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த காய்கறிகளை வச்சு நிறைய மறுசுழற்சி பண்ணலாம். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், ஆனால் அது எப்படின்னு தெரியலை. டெல்லியில் ஒரு இடத்துல அப்படி பண்ணிகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். பட் எங்கள் பண்ணைகளில் நாங்கள் பண்ணிக்கிறோம். எல்லா குட்டிகளும் மாஷா அல்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறானுங்க. கண்ணியில் வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேர் தான் ஒரு பேர். இவன் ஒரு மேல், பின்னாடி நிற்கிறது ஒரு ஃபீமேல். இவங்க 2 பேரும் ஒரே பேரில் பிறந்தாங்க. இப்படி ஜம்முன்னு இருக்கா. ஓடு ஓடு ஓடு. இவங்க ஃபுல்லாமே வந்து பொதுவாக வெள்ளாடுகள் வந்து எப்போவுமே பத்திரமா பாதுகாத்துக்கணும். இவங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்ருக்கேன். காரணம் என்னென்னா இவங்க பண்ணைக்கு வர்றது விஷயம் இல்லை. கதவு திறந்து இருந்துச்சு அப்படின்னா பையன் வெளியே போய் அக்கம் பக்கத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவானுங்க. அந்த விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அந்த வெள்ளாடு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமாம். அப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. துல்கரு மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் சாப்பிட்டு முடிச்சிட்டான். மழை நேரங்களால் விசேஷமாக குளிப்பாட்ட முடியலைங்க. குளிப்பாட்டணும். அப்புறம் மாஷா அல்லாஹ் நம்ம மாஸ்க்கு நல்லா சாப்பிட்ருவாப்புல. கடானாலும் ஜம்முன்னு சாப்பிட்ருவாப்புல.
அப்புறம் தம்பி சுத்தவெளியும் அப்படி தான். இன்றைக்கி சாப்பாடு விஷயத்தில் குறைவில்லாமல் சாப்பிடுவோம். நமக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஃபீட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபீடுகள், காஸ்ட்டுகள் கூட தான் வைக்கும். அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட்டாக்கா நமக்கு மனசு ஒப்பும். நம்ம அவ்வளோகான காசு கொடுத்து வாங்கி வச்சு அது வேஸ்ட் ஆக்கி வச்சுச்சு அப்படின்னா ரொம்ப சங்கடமாயிருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப பார்த்து பண்ணுவோம். இங்கே தம்பி 4 பிள்ளை அப்படி தான் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சுருவோம். வேறு நிறச்சி தான் இன்ஷால்லாம் முடிஞ்சு அந்த வாரம் ஏற்றணும். ஜமுனா பிரியா அப்படி தான் நல்லா சாப்பிட்டான். பெரிய கடா அப்படி தான். பெரிய கடா வந்து கொஞ்சம் அரை குறையமாக சாப்பிட்ருக்கான். அப்புறம் நாடு அப்படி தான் ஓரளவு. பேய் கருப்பு சென்னைக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கான். ஆமாம் இன்ஷால்லாம் இந்த வாரம் முடிஞ்சால் பேய் கருப்பு கொடுக்கணும். கருப்பு பாருங்கள் கொய்யால தப்பாக வலிச்சு வச்சுருக்கான். கேடா அந்த வாரம் சேர்த்து பார்த்தேன், நல்ல இறக்கம், நல்ல சண்டை இருக்குது. 4 பல்பட்டு இருக்குது சரிங்களா. அப்புறம் நம்ம மண்டை சோளை நிறுத்தி நிதானமாக தான் சாப்பிடுவாப்புல. அப்புறம் நம்ம கருவா அப்படி தான் இன்ஷால்லா முடிஞ்சால் அந்த வாரம் போயிடுவான். நத்தத்துக்கு பேசியிருக்கு. அப்புறம் நம்ம 2 புல், அவன் இப்போ 4 புல் ஆகிட்டாப்புல. மக்களுக்கு பேசியிருக்கு, வீடியோ கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ எதுவும் எடுத்து போடணும் இன்ஷால்லா. அப்புறம் கிளி தம்பி அப்படி தான் சாப்பிட்டு முடிக்க போகிறாப்புல. ஹிட்லர் வந்து எப்போவுமே இந்த கிடா வந்து பெரிய கிடாக்கள்லாம் எப்படி இந்த குட்டியாக உள்ள கிடாக்கள் வந்து இந்த தீவனத்தை பார்த்தா அப்படி மண்டி போட்டு சாப்பிடும். அப்படி சாப்பிடக்கூடியவன் தான் மஷாலா. ஆனால் ஒரு நல்ல குறப்பு எப்படி சொல்கிறதுனா அந்த தாடெல்லாம் அந்த சிங்க மாதிரி இருக்கும். இறை எப்போவுமே வச்சாலுமே இந்த மாதிரி முட்டுக்கால் போட்டு தான் சாப்பிடும். இதெல்லாம் வந்து எல்லா கடாக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றாது, ரொம்ப ரேராக தான் சாப்பிடும். எல்லா கடாக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றாது. பட் நம்ம ஹிட்லர் அப்படி இல்லை, இப்படி மண்டி போட்டு சட்டியை காலி பண்ணிடுவான். அது நமக்கு இவன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த கிடா நான் சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய கிராக்கிலாம் கிடையாது. மண்டி போட்டு அழகாக சாப்பிட்ருவான். அடுத்து சின்ன குட்டிகள் பார்ப்போமா. ஃபுல்லாக மழை நேரமாக இருக்கனால ஆடு மாடுகளுக்கு சோறு பொங்குறதுக்கு மட்டை கூந்தல் எல்லாம் காய வச்சிட்ருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு மழை நேரங்கள் நனைஞ்சிச்சு தான் அது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுதான். அப்புறம் குட்டி ஆடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள அடைச்சிருக்கா திறந்துருக்கா. பேய்கருப்பு இந்த வாரத்தில் நல்ல வந்த 2 நல்ல பீஸில் பேய்கருப்பு 2 நல்ல சூப்பர் டாப் பீஸு. அப்புறம் மச்சர்லா 3 வரை கெட்டில் போட்டாச்சு. இனிமேல் அவங்களுக்கு ஃபுல்லாக கெட்டு தான். நல்லா சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து மேய்ச்சலில் விடுறது சரி கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்பரான இது கொடுத்து கெட்டில் போட்டாச்சு. அப்புறம் ஒரு பெரிய பேய்கருப்பு ஓடுங்கடா. அப்புறம் இவனுக்கு ஃபுல்லாக நம்ம குட்டியாடுகள் ஃபுல்லாமே தனியாக ஒரு இடம் கொடுத்து எல்லா அவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக சாப்பிட்ற இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த கால்சியம் அந்த இதுக்கு கட்டி அந்த இதெல்லாம் கொடுத்து ஜம்முன்னு விட்ருக்கு. ஸோ குட்டியாடுகளுக்கூட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பலாம் எடுக்கலை, செலக்டட் பீசஸ் தான் இருக்குது. ஸோ இதனால் வேணுங்கிறவங்க இன்ஷால்லாம் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல சூப்பர் பொருள். நான் உட்காந்துருக்கேன் பாருங்க. ஆமாம் இவனுக்கு முடிச்சிட்டோம். நல்ல பொருட்கள் இருக்குது மாஷால்லா. வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மொத்தமாக போட்டு வளர்க்கணும்னு நினச்சா கூட தாராளமாக வளர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த மழை நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை டானிக்குகள் எல்லாமே வச்சுருக்கோம். ஃபீடு எல்லாமே மேய்ச்சல் விட்டாலும் மேய்வானுங்க. இப்போ கெட்டில் இப்போ புல் கட்டுவாங்க, புல் வேப்பிலை எல்லாம் கட்டுவாங்க. அதே நல்லா சாப்பிட்றானுங்க. இவன் அன்றைக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா, காலை ஒடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு காலில் கட்டு போட்டுருக்கு. இந்த கட்டு போடுறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு கால் கட்டு போடுறது எப்படி அப்படின்னு. ஸோ அது மாதிரி நாங்களே கட்டிட்டோம். எல்லாத்துக்கும் ஹேர் கட் பண்ணணும் இன்ஷால்லா. ஹேர் கட் பண்ணி ஜனவரி மாதத்தோட பக்காவாக ரெடி பண்ணணும். எப்படி வராங்கன்னு பார்ப்போம். குதிரை எல்லாமே வெளியே மேய்ச்சலில் நிற்கிறானுங்க. அப்புறம் பேய்கருப்பை பாருங்கள், 2 இறங்கிருச்சோ. கட்டிடுங்க, சட்டையை கட்டிடுங்க. நம்ம பண்ணையில் இந்த வாட்டில் பிறந்த குஞ்சுகள்
4 குஞ்சு பிறந்திருக்கு, 4மே சேவலாக பிறந்திருக்கு. எப்படி பார்த்தீங்களா? இதுதான் அப்பா, இதோட பிள்ளைங்களை பாருங்கள். பயிர் கிடச்சதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும். அப்புறம் குதிரைகள் ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் மேட்சில் இருக்கிறதுனால தீவனங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கு வச்சிட்ருக்குன்னு. குதிரை அந்த கிழக்கு மேயிறாங்க பாருங்கள். குதிரை குட்டி அந்த மேயிறான், தாய் வந்து அந்த பின்னாடி அந்த மேயிறலாம் மேயிறா. ரைட், வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தாச்சு. அதுவே பெரிய விஷயந்தான். இந்த சூழ்நிலையில் ஆல்ரெடி மழை எல்லா பக்கம் போயிட்டுருக்குங்கனால பெருசாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்களும் அப்போ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின சின்ன சின்ன டவுட்ஸ்களோ சின்ன சின்ன வேண்டுதல்களோ தேவைகளோ இருந்தாலும் கண்டிப்பாக அல்சாஜி ஃபார்மை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.